இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க ராமா, இந்த ரத்தம் யாரோடது? என்னோட ரத்தம் தான். அப்பா, இது எப்படி? அது வந்து ஒன்னாகல மானஸ், நீங்களாம் டென்ஷன் ஆகாதீங்க. அது தையல் பிரிஞ்சிருச்சு போல இருக்கு. இப்பதான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. ஒண்ணும் இல்ல. அப்பனா நம்ம உடனே டாக்டர் கிட்ட போகணும்ப்பா. வாங்க போலாம். குஷி, ரிலாக்ஸ். எனக்கு ஒன்னும் ஆகல. ராதா இருக்கலா, அவ பேண்டேஜ் போட்டு விடுவா. ரத்தம் நின்னு போயிடும். எல்லாம் சரியாயிடும். இல்ல, நம்ம உடனே டாக்டர் கிட்ட போய் ஆகணும். நீங்க இப்ப என் கூட வரலனா நான் டாக்டர் வர சொல்லுவேன். குஷி ரிலாக்ஸ். நான் இருக்கல்ல, நான் மோனையாவை பாத்துக்கிறேன். நான் கட்டு போட்டு விடுறேன். அவருக்கு எல்லாமே சரியாயிடும். ரிலாக்ஸ். அண்ணா ராதா, மீரா, நீங்க எல்லாரும் உங்களோட ரூமுக்கு போங்க. நான் இருக்கேன் மோனையா கூட. நான் அவரை நல்லபடியா பாத்துக்கிறேன். மருந்து போட்டு பேண்டேஜ் போட்டா எல்லாம் சரியாயிடும். நீங்க எல்லாரும் போங்க. ஐம் ஃபைன் குஷி. எனக்கு எதுவும் ஆகல. சரியா? மோகன், உடம்ப பாத்துக்கோங்க. தேங்க்ஸ். நீயும் போ குஷி. மோனையா, எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க? உங்களுக்கு எவ்வளவு ரத்தம் போயிருக்கு பாருங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? வேற வழி இல்லையே. உண்மையை மறைக்கணும்னா இதை பண்ணிதானே ஆகணும். பொய் வெளியே வரதை விட ரத்தம் வெளியே வரது எவ்வளவு மேல்ல. மோனையா, வாங்க, வந்து உட்காருங்க. நான் மருந்து போட்டு விடுறேன். வாங்க. ராதாவோட கழுத்துல அவளோட தாலி திரும்பவும் வந்துருச்சு. அவ வீட்ல இருந்து வெளியில போகும்போது அவ கழுத்துல அந்த தாலி இல்ல. அப்புறம் மோகன், அவன் தையல் பிரிஞ்சிருச்சான். டாக்டர் போட்டு விட்ட தையல் அப்படிலாம் ஈஸியா பிரியாது. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிச்சயமா ஏதோ ஒரு பெரிய தப்ப பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா மோகன் எவ்வளவு வழியில இருந்தாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. ஓ, ஆனா அந்த வலியும் கஷ்டமும் அவனுக்கு யாரால கிடைச்சது? அந்த ராசி இல்லாதவ ராதாவால தான் கிடைச்சது. அந்த ராதா திரும்ப இங்க வந்ததுல இருந்து மறுபடியும் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சிருச்சு. ராதா திரும்பி வராம இருந்திருந்தா அந்த யுவன் நம்ம வாழ்க்கையில வந்திருக்க மாட்டான். அந்த யுவனுக்கும் மோகனுக்கும் பகை ஏற்பட்டிருக்காது. நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் இப்படி எல்லாம் நடந்திருக்காது. அந்த ராதா எப்ப திரும்ப வந்தாலோ அப்பத்துல இருந்த மோகனுக்கு வலி, கஷ்டம், வேதனை எல்லாமே வரிசையா வந்துட்டு இருக்கு. அவகிட்ட இருந்து மோகனை காப்பாத்தணும்னு நீ நினைச்சனா அதுக்கு நாம ராதாவையும் மோகனையும் முதல்ல பிரிச்சாகணும். நீங்க சொல்றது கரெக்ட் தான். ராதா திரும்பி வந்ததுல இருந்து மோகன் எவ்வளவு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாரு. எந்த நேரத்துல நான் மோகன் கிட்ட ராதாவை திருப்பி கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றனோ தெரியல. என்னால மோகன் இப்படி வேதனையோட வலியோட பார்க்க முடியல. இந்த ராதா மோகனோட வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் அவரால் சந்தோஷமா இருக்கவே முடியாது. ராதா அவரோட வாழ்க்கையில இருந்து போய் தான் ஆகணும். மோகன் எனக்கு தான் கடைசி வரைக்கும் ஏன் கூட தான் இருப்பாரு. வெரி குட். இந்த கான்ஃபிடன்ஸை இப்படியே பத்திரமா வச்சுக்கோ. அதுக்கப்புறமா நான் என்னெல்லாம் பண்றேன்னு மட்டும் வேடிக்கை பாரு. அந்த ராதாவை மோகன் கிட்ட இருந்து நான் பிரிச்சு காட்டுறேன். ப்ராமிஸ். கடவுளே, எனக்கு நல்லா தெரியும் என்னோட பையன்
ரொம்ப கெட்டவன் கொலகாரன் தான். ஆனா அவனை 10 மாசம் சுமந்து பெற்றிருக்கேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவன் பண்றது எல்லாமே தப்புதான். தான் என்ன பண்றோன்னு தெரியாமலேயே அவன் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா எனக்கு நல்லா தெரியும், நான் அவனோட அம்மா. அவனை இந்த நிலைமையில என்னால பார்க்கவே முடியல. நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் புள்ளைய எப்படியாவது என்கிட்ட திரும்ப கொடுத்துருங்க. அவனோட முகத்தை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு கடவுளே. அவன் எங்க இருக்கான், என்ன நிலைமையில இருக்கான், ஒண்ணுமே தெரியல எனக்கு. கடவுளே, என்னமோ தெரியல, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒருவேளை அவனுக்கு ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்கு. ப்ளீஸ் எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க. ஏதாவது ஒரு க்ளூ எனக்கு காட்டுங்க. என் புள்ள எங்க இருக்கானே தெரியல. என் பையனை நான் எப்படி தேடி கண்டுபிடிப்பேன்? கடவுளே காப்பாத்து. தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க ப்ளீஸ். கடவுளே ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்க. என் பையன் யுவன் எங்க இருக்கான், அதுக்கான வழியை காட்டுங்க. வாங்க, நீங்க உள்ள வாங்க. ஓகே, நான் சொல்லிடுறேன். டோட்டலாக 20 கேமராஸ். ஒரு கேமரா இந்த மெயின் கேட் மேலே, இன்னொன்று அங்கே, அண்ட் மற்றதெல்லாம் அங்கே. இவர் யாருடா? மேம், இந்த கொஞ்ச நாளில் வீட்டில் என்னென்னமோ நடந்து போச்சு. ஸோ இப்போவாவது வீட்டோட செக்யூரிட்டியை கொஞ்சம் அதிகப்படுத்தணும்னு தோணுது. நான் வீடு முழுக்க இன்னும் அதிகமாக சிசிடிவி கேமராஸ் வைக்கிறேன். இனி கேமராஸ் வெறும் வீட்டுக்கு வெளியில் மட்டும் இல்லை, வீட்டுக்கு உள்ளேயும் இருக்கும். ஸோ கேட்டுக்கோங்க, கேமராஸ் அதோ படிக்கட்டில் அண்ட் மற்ற இடம்லாம் நான் காட்டுறேன். என் கூட வாங்க. இந்த இடத்துல ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுங்க. நேத்து ராத்திரி யுவன் மோகனோட வீட்டுக்குள்ள போயிருக்கான்னா, அநேகமா அது வெளியில இருக்க கேமரால கொஞ்சமாவது ரெக்கார்ட் ஆயிருக்கணும்ல. ஏதாவது க்ளூவும் கிடைக்கலாம்ல. யுவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்க